ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாராந்தம் நாம் பார்த்து வருகின்ற இந்த தொடர் வகுப்பிலே இன்றைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழியிலே 3 விடயங்களை உள்ளடக்கியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். அந்த விடயம் மனிதர்களுடைய, முஸ்லிம்களுடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்ற விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸலாத்துன் லா யுகில்லு அலைஹின்ன கல்பு முஸ்லிம். ஒரு மனிதனுடைய உள்ளம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் அந்த 3 விடயங்களிலும் மோசடி செய்ய மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். முதலாவது விடயம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஹ்லாசுல் அமலி லில்லாஹ். அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி செய்கின்ற அமல்களிலே உள தூய்மையோடு, அல்லாஹுக்காக வேண்டி நான் இந்த அமலை செய்கின்றேன் என்ற நீயத்தோடு தூய்மையாக செய்கின்ற அமலிலே ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் மோசடி செய்ய மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவது விடயமாக வ முனாஸஹத்து உலாத்தில் உமூர். ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுகின்ற விடயங்களிலே ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் மோசடி செய்ய மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வலுசூமி ஜமாஅத்தில் முஸ்லிமீன். முஸ்லிம்களுடைய ஜமாஅத்களே, முஸ்லிம் அந்த கூட்டத்தை சேர்ந்து நடக்கின்ற விடயத்திலும் ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் மோசடி செய்ய மாட்டாது. ஏனென்றால் அவர்களுடைய அழைப்பானது அவர்களை சூழ்ந்திருக்கும், அவர்களுடைய துஆ அவர்களை சூழ்ந்திருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நாம் பார்க்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யுகில்லு அலைஹின்ன கல்பு முஃமின். ஒரு முஃமினுடைய உள்ளம் வந்துட்டு ஒரு 3 விடயங்களிலே அது மோசடி செய்ய மாட்டாது. அதாவது யுகில்லு என்று சொல்லுகின்ற போது அது மோசடி என்ற கருத்தை இந்த இடத்துல தருகின்றது. மோசடியை விட்டு நம்முடைய உள்ளத்தை அந்த 3 விடயங்களும் தூரமாக்குகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை பார்க்க முடிகிறது. முதலாவது விடயமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஹ்லாசுல் அமலி லில்லாஹ். அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்ற அமல். ஒரு மனிதன் ஒரு அமலை அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்ற போது அந்த விடயத்திலே, அந்த அமலிலே அல்லாஹுடைய பொருத்தத்தையும் திருப்தியையும் எதிர்பார்த்து உலகத்துடைய ஆசைகளை விட்டும் தூரமாக அவன் அந்த அமலை செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹுடைய இஹ்லாஸை அவன் பெற்றுக் கொள்கிறான். அதனூடாக அவனுடைய உள்ளம் தூய்மை அடைகின்றது, மோசடியை விட்டும் தூரமாகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. இரண்டாவது விடயம்தான் அந்நஸீஹத்து லிஉலாத்தில் முஸ்லிமீன். அதாவது நசீஹா என்று சொல்லுகின்ற போது ஹிய இராதத்துல் கைரி லில் மன்சூஹி லஹு. அதாவது ஒரு மனிதருக்கு நாம் நசீஹா உபதேசம் செய்கின்ற போது அந்த மனிதனுக்கு நாம் நலவை நாடுவது என்பதுதான் உபதேசத்துடைய ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. இந்த இடத்திலே நசீஹத்துல் உலாத் வல் அஇம்மா, அதாவது ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, தலைமைகளுக்கு நாம் கட்டுப்படும் நசீஹா என்று சொல்லுவது இந்த இடத்திலே ஐயுத்தீஅஹும் ஃபில் ஹக்கி, உண்மையுடைய விடயத்திலே உண்மையிலே அவர்களை பின்பற்றுவதுதான் இந்த இடத்திலே அவர்கள் அந்த நசீஹா உபதேசம் என்பதற்கு அவர்கள் கொடுக்கின்ற கருத்தாக நாம் பார்க்க முடிகிறது. வயதுஉ லஹும், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. வலா யரா அல் ஃபுரூஜ அலைஹிம், அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழாமல், அவர்களுக்கு எதிராக நாம் நடக்காமல் இருப்பதைத்தான் இந்த இடத்திலே நசீஹா என்பதற்கு அர்த்தமாக விளக்கம் கொடுப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் மூன்றாவது விடயம் லுசூமுல் ஜமாஅத் முஸ்லிமீன். முஸ்லிம்களுடைய அந்த கூட்டத்தை, குழுவாக நாம் ஒன்றாக இருப்பதை இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் முஸ்லிம்களை சேர்ந்து கூட்டமாக ஒன்றாக இருப்பதென்றால் என்ன அர்த்தம் என்றால் முஆஃபகத்துஹும் ஃபில் இஅ்திகாதி ஸஹீஹா, அதாவது உண்மையான சரியான இஅ்திகாத்,
அகீதாவிலே அவர்களை நாம் சேர்ந்து இருப்பதுதான் லுசூமுல் ஜமாஆ, கூட்டத்தை ஒன்றாக சேர்ந்து இருப்பது என்ற அர்த்தத்தை நமக்கு தருகிறது. ஒல் அமல சாலிஹா, நல் அமற்களிலே நாம் சேர்ந்து இருப்பது. முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அகீதாவுடைய விஷயத்திலும் சரி, நல் அமற்களிலும் சரி, நாம் ஒன்றாக இருப்பதைத்தான் லுசூமுல் ஜமாஆ, கூட்டத்தை ஒன்றாக சேர்ந்திருப்பது என்ற கருத்து நமக்கு தருகின்றது என்ற விடயத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதாவது தஅவத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய அழைப்பானது, துஆவானது முஹீத்தும் பிஹிம், அவர்களை சூழ்ந்திருக்கும். ஒரு மனிதர் ஒரு குழுவிலே அவன் துஆ பிரார்த்தனை செய்கிறான் என்றால் அந்த பிரார்த்தனை அவர்களை சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்து கொள்ளும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். அவர்களை ஷைத்தானுடைய தீங்கில் இருந்தும் பாதுகாக்கிறது. வமின் துருக்கி தலாலா, கெட்ட பாதைகளிலே, வழி தவறிய பாதைகளிலே இருந்தும் அந்த மனிதர்கள் இந்த ஜமாத்தாக ஒன்றாக நல்ல இஅ்திகாதிலே, அதாவது நல்ல சரியான அகீதாவிலே நல்ல அமல்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஒன்றாக இருக்கின்ற போது ஷைத்தானுடைய தீங்குகள், அதே போன்று கெட்ட வழிகளை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பார்க்கிறான் என்ற விடயத்தை நாம் இந்த ஹதீஸினூடாக பார்க்க முடிகிறது. வஃபீஹி தம்பீஹுன் அலா மன் ஹரஜ மின் ஜமாஅத்திஹிம், யார் ஒருவர் ஜமாஅத்தை விட்டு வெளியாகின்றாரோ அவர் லம் யனல் பரக்கத்தஹும், அந்த குழுவுக்கு அந்த ஜமாஅத்துக்கு கிடைக்கின்ற பரக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். வபரக்கத்து தஅவத்திஹிம், அவர்களுடைய துஆவிலே கிடைக்கின்ற பரக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் ஹாரிஜுன் அம்மா அஹாதத் பிஹி, அவர்களை விட்டும் அவர் வெளியாகியவராக மாறிவிட்டார் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த நபி மொழியினராக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகளாக பார்க்கின்ற போது நம்முடைய அமல்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் அல்லாஹுக்காக செய்கின்ற, அல்லாஹுக்காக செய்யப்படுகின்ற தூய்மையான அமலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அஹது ஷர்தை குபூலில் அமல், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு ஷரத்து தான் இஹ்லாசுல் அமாலி லில்லாஹி தஆலா. நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் அல்லாஹுக்காக வேண்டி செய்தல் என்பது நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முக்கியமான ஒரு காரணமாகும். இரண்டாவது காரணம் தான் முத்தாபஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இரண்டு ஷரத்துகள் இருக்கிறது. அந்த ஷரத்துகளை பின்பற்றுகின்ற போதுதான் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக மாறுகின்றது. முதலாவது, நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் அல்லாஹுக்காக தூய்மையாக செய்கின்ற அமலாக இருக்க வேண்டும். அதே போன்று இரண்டாவது, நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி பிரகாரம் செய்யக்கூடிய அமலாக நம்முடைய ஒவ்வொருவருடைய அமலும் இருக்க வேண்டும் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்றுதான் இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத் தருகின்ற இன்னும் ஒரு விடயம்தான் உஜூபு தாஅத்தில் உலாத் வல் அஇம்மா ஃபில் ஹக்கி, உண்மையிலே உண்மையான விடயங்களிலே, நேர்மையான விடயங்களிலே தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் கட்டுப்படுதல் என்ற விடயத்தை இந்த நபிமொழி நமக்கு கற்று தருகின்றது. வாதமல் குரூஜ் அலைஹிம், அவர்களுக்கு எதிராக கிளந்தளக்கூடாது, அவர்களுக்கு எதிராக நாம் நடந்துவிடக் கூடாது என்பதையும் இந்த நபிமொழி நமக்கு கற்றுத் தருகின்றது. அதே போன்று ஜமாஅத்தை பின்பற்றுவது, உஜூப் லுசூமுல் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை பின்பற்றுவது. எந்த ஒரு ஜமாஅத் சரியான அகீதாவோடு சரியான கோட்பாடோடு இருக்கின்றதோ அவ்வாறான ஜமாஅத்துக்களை நாம் கட்டுப்பட்டு அந்த ஜமாஅத்தோடு ஒன்றாக இருப்பது என்ற விடயத்தையும் இந்த நபிமொழி நமக்கு கற்றுத் தருகின்றது. அதே போன்று அந்தமஸ்ஸுக பிஹாதிஹில் இஹ்சால் ஸலாஸா, இந்த இவ்வாறான மூன்று விடயங்களை நாம் பின்பற்றி நடக்கின்ற போது நம்முடைய உள்ளம் சீரான உள்ளமாக மாறுகின்றது. நம்முடைய உள்ளம் மோசடிகளை விட்டும் தீங்குகளை விட்டும் தூய்மையான உள்ளமாக நம்முடைய உள்ளம் மாறுகின்றது என்ற விடயத்தை இந்த நபிமொழி நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய உள்ளத்தையும் சீரான உள்ளமாக, மோசடிகளற்ற தீமைகளற்ற உள்ளமாக மாற்றி அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.